வணக்கம் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க வரோம்னா ஒரு பெஸ்ட்டான அப்னா ஜாப் சர்ச். இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஏரியாவில் என்னென்ன வேலைகள் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த கம்பெனியில் ஜாப் இருக்குதுன்னு உங்கள் மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை மட்டும் என்டர் பண்ணிக்கோங்க. இந்த ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும். நீங்கள் அப்படியே உள்ளே போய்க்கிட வேண்டிய ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். நீங்கள் என்ன லாங்குவேஜோ செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐடி வெரிஃபிகேஷன் வரும். ஐடி வெரிஃபிகேஷன்னா உங்களுக்கு ஒரு இந்த ஏடிஎம் கார்டு மாதிரி அவங்களே ஒரு போட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா உங்களோட டீட்டெயில் தெரியுதுக்காண்டி. மகேந்திரன், என்னோடய நேம் மகேந்திரன், என்ன ஏரியா அப்படின்னா தமிழ்நாடு. அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. தமிழ்நாடுன்னு இல்லை, உங்களோட இந்த இது கோயம்புத்தூரா இல்லைனா உங்களுக்கு திருச்சியில் வேணுமா வேலை, இந்த மாதிரி எதாவது நீங்கள் சர்ச் பண்ணி திருச்சின்னு வச்சுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் திருச்சின்னு வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஊர் பக்கத்துலேயே, இப்போ திருச்சியிலே எல்லா ஊரும் இருக்கும். அந்த ஊரை நீங்கள் வச்சுன்னா அல்லூர்னு வச்சுருக்கேன். சும்மா நான் உங்களுக்கு ட்ரையல் தான் காட்டுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேல், நான் பாய்ஸா கேர்ள்ஸா, இது வந்து மேல் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இதெல்லாம் கேட்பாங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வந்து மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஜாப்பு, நீங்கள் வெல்டரா இல்லைனா டிக் வெல்டரா இல்லைனா ஆர்க் வெல்டரா, இதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி உள்ள வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோட நேம் ஏதாச்சும் ஒன்று கொடுத்து வச்சுக்கோங்க. கொடுத்து வச்சுட்டு அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. சேல்ரி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேணுமோ 28,500 போதும் அப்படிங்கிற ஒரு பட்ஜெட்டுக்கு நீங்கள் கொடுத்து வச்சுருங்க. உங்களுக்கு இதை ஏற்றுக்கிட்டு ஒவ்வொரு கம்பெனியும் உங்களுக்கு கூப்பிடுவாங்க. டேரெக்டாக ஹச்ஆருக்கு கால் போகும். நான் அதை எப்படின்னு லாஸ்ட்டில் சொல்லியிருந்தேன். எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா 10th பாஸா 12th பாஸா, இது உங்களோட படிப்பை பொறுத்து நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெல்டர், இப்போ என்ன வெல்டர்னை கிளிக் பண்ணிக்கோங்க. டோன் கொடுங்க. டெலிவரி பர்சன், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிரைவரு, குக்கிங், அந்த டெலிவரி பாக்ஸு டெலிவரி பண்ணுறது, அதை மாதிரி நிறையா இது இருக்குது. உங்களோட கேலரி ஃபோட்டோ, அதாவது அந்த ஏடிஎம் கார்டு மாதிரி ஒரு மாடலுக்கு சொன்னல, அதை மாதிரி அவங்க ஒரு சிம்பிளாக உங்கள் ஃபைல் வந்து அவங்களுக்கு தெரிகிற மாதிரி. இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ வச்சாச்சு, இதான் நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 80% உங்களுடைய கான்டாக்ட் அந்த இதை கொடுத்துக்கோங்க. 80% இது முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் சர்ச்சில் எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன ஒர்க் இருக்குதுன்னு காட்டும். 24,000 ரூபாய்க்கு ஒரு கம்பெனியில் இருக்குது. 28,000 சேலரியில் ஒன்று இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே நான் கொடுத்த ஏரியாவில் சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டர் தான் நிறையா இருக்குது. அதை நம்ம சும்மா உங்களுக்கு நீங்கள் அப்படியே டைரெக்டாக போய்ட்டு அதில் அப்ளை ஃபார் ஜாப்னு இருக்கும். அந்த அப்ளை ஃபார் ஜாப்பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடிஞ்சோன்னா கீழே டீட்டெயிலாம் படிச்சுக்கோங்க. உங்களுக்கு கம்பெனி எத்தனை டைம், ஈவினிங் எவ்வளோ நேரத்தில் முடியுது எல்லாமே இதிலே கேட்கும். அதிலே நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோ நேரத்தில் முடியுது, சண்டே லீவா, அந்த மாதிரி பார்த்துட்டு முடிச்சுட்டு அப்ளை ஃபார் ஜாப்னு கொடுத்துக்கோங்க. இதோட ரிக்வெஸ்ட் வந்து அவங்களுக்கு போகும். கம்பெனியோட இது ரிக்வெஸ்ட் போய் உங்களுக்கு ஹச்ஆர் கால் போகும் ஆட்டோமேட்டிக்காக. ஸ்டார்ட் நவுன்னு வரும். ஸ்டார்ட் நவுட்டு வந்துட்டு உங்களுக்கு கம்பெனி இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பெனி இந்த ஜாப் இருக்க கட்டணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 டிஷர்ட்டு பேக்கு கட்டணும். இது நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு இதுக்கு செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன், அது வருது. அதாவது டெலிவரி பாய்க்கு அதுக்கு பேக்கை நீங்கள் 500 ரூபா கொடுக்கணுமா, அதெல்லாம் வேணுமா வேண்டாமா எனக்கு கேட்கும். நீங்கள் அதை கொடுக்கணுன்னா கொடுத்து வச்சுக்கோங்க. சர்ச் ரிமைண்டர் ஃபார் யூ அப்படின்னு வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3வது ஸ்டெப்பு போயிடும். 3வது ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா செல் கான்டாக்ட் இந்த மாதிரி வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹச்ஆரோட காலுக்கு வந்து இன்டர்வியூ அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு இந்த டெக்னீஷியன் குரூப் இது வந்து கொடுத்து வச்சு முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே டைரெக்டாக இவங்களுக்கு மெசேஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாலும் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாம் மற்றவங்க எப்படி மெசேஜ் பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்கனாலே போதும். அதை மாதிரி நிறைய நீங்கள் வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க, இதில் அப்ளை பண்ணி வச்சுட்டனால உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் நம்பருக்கு அவங்களே மெசேஜ் பண்ணுவாங்க வேலை இருக்குதான்னு. இல்லைனா நீங்கள் டைரெக்டாக எந்தெந்த கம்பெனியில் இன்னும் வேக்கன்சி இருக்குது, நான் அப்ளை பார்த்தேன், அதனால் அதிலேருந்து வந்திருந்தேன்னு சொன்னீங்கன்னா கூட வெளியே எடுத்துக்கொள்வாங்க. ஆனால் எந்த ஒரு காரணத்தை கண்டும் யாராச்சும் அமௌண்ட் கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க. ஓகே மிஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. ஓகே, பாய்.